அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆன்மீகத்தின் அவசியம். நம்ம வாழ்க்கை இருக்கு, நமக்கு நல்லா சாப்பிட்றோம், நல்லா ஏர்ன் பண்ணுறோம், ஃபேமிலியை பார்த்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்புறம் எதுக்கு ஆன்மீகம்? தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பலாம். ஸோ நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம முதல்ல காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். எப்போ புலி அட்டாக் பண்ணணும், நைட்டில் மரத்து மேலே தூங்கணும், மழை வந்தால் ஒரு கூரை இருக்காது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் thousands of years. அப்படி சால்வ் பண்ணும்போது நம்ம இப்போ எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோம்னா, அந்த ஃபிசிக்கல் டெரிட்டரியை நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ அந்த காடெல்லாம் ஃப்ளாட் ஆக்கி நம்ம லிவிங் ஸ்பேஸ் மாதிரி ஒரு கார்டன் மாதிரி பண்ணிட்டோம். புலி சிங்கத்தெல்லாம் நம்ம வெளியே தள்ளிட்டோம். ஸோ இப்போ இங்கே உட்காரும் போது நம்ம மேலேருந்து புலி ஜம்ப் பண்ணிவிடுமா, கேமரா முழுகிடுமா, என்ன அட்டாக் பண்ணுமான்னு பயமே இல்லை. ஏன்னா அவ்வளோ சேஃபாக இருக்கும். ஸோ ஒரு செக்யூரிட்டியை க்ரியேட் பண்ணிட்டோம். கீழேருந்து பாம்பு வருமான்ற பயமும் இல்லை. கீழே ஃபுல்லாக கிரவுண்டு ஃபவுண்டேஷன் போட்டு டைல்ஸ் போட்டு அழகாக சேஃபாக உட்காந்துட்டோம். ஸோ செக்யூரிட்டியை க்ரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த ரூமில் டெம்பரேச்சர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபேனோ ஏசியோ பண்ணியாச்சு. வெளியே ஜஸ்ட்டு ஒரு கழுத்தாக இருந்தால் வெயில் பயங்கரமாக அடிக்கும், அங்கே உட்கார முடியாது. ஆனால் இங்கே கம்ஃபர்டபுளாக உட்காரும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வேண்டிய ஃபிசிக்கல் டெரிட்டரியை பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃபுட்டு, ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம போய் வேட்டையாடி தேடாமல் நம்மளுக்கு ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் மூலமாக நம்ம சேர்த்து வச்சுக்க முடியுது. அதே மாதிரி நம்ம ஃபேமிலிக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் டெரிட்டரியை நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ இது மாஸ்டர் பண்ண அப்புறம் இப்போ அமைதியாக சாப்பிட்டாச்சு, அமைதியாக இருக்கிறோம், செக்யூர்டாக இருக்குது, அமைதியாக இருக்கிறோம். நல்லா BMW கார் இருக்குது, அதுக்குள்ளே அமைதியாக உட்காரோம். அப்படி அமைதியாக உட்காரும் போது பார்த்தா இன்னொரு டெரிட்டரி ஓப்பன் அப் ஆகுது. நம்ம நிம்மதியாக இருக்குன்னு பார்த்தா உள்ளேருந்து நம்மளுக்கு எமோஷன்ஸ் வருது. பாஸ்டில் இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னு கில்ட்டு வருது. ஃப்யூச்சரில் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு ஒரு ஆங்ஸைட்டி வருது. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் டெரிட்டரி ஓப்பன் ஆகுது. ஸோ மனம்ன்ற ஒரு கார்டு ஓப்பன் ஆகுது. ஸோ எப்படி நம்ம ஃபிசிக்கல் டெரிட்டரியில் கஷ்டப்பட்டு மாஸ்டர் பண்ணி ஒரு அமைதியான ஒரு இடத்த க்ரியேட் பண்ணுமோ, அதே மாதிரி சைக்காலஜிக்கல் டெரிட்டரியை நம்ம மாஸ்டர் பண்ணுறது தான் ஆன்மீகம். ஸோ அது எப்படி